தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். PRS கட்சி பிரதிநிதி தற்போது உரையாற்றி வருகிறார். அந்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தற்போது KP ராமாராவ் அவர் உரையாற்றுகின்றார். அவர் பல்வேறு முக்கிய கருத்துக்களை இந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார். உரிமைகளை காக்க போராடுவதற்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக தமிழ்நாடு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு முக்கிய மாநிலமாக திகழ்கின்றது. மத்திய அரசு மாநிலங்களுடைய அந்த உரிமையை பறிக்க முயற்சி செய்தால் அதனை எதிர்த்து போராடக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டை ஒரு முக்கியமாக புகழ்மிக்க ஒரு மாநிலமாக சொல்லக்கூடிய வகையிலே அவர் புகழ்ந்து பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கு நான் இந்த கூட்டத்தின் மூலமாக நினைவூட்ட விரும்புகின்றேன், கூட்டாட்சி என்பது ஏதோ ஒரு பரிசு கிடையாது, அது மாநிலங்களுடைய உரிமை என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். எனவே இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை விவகாரத்தை பொறுத்தவரையிலே மத்திய அரசு மாநிலங்களுடைய அந்த உரிமைக்கு, மாநிலங்களுடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும், தன்னிச்சையாக செயல்படக்கூடாது, தன்னிச்சையாக முடிவெடுக்க கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது போன்ற ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்காக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் KTR குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதே KTRஐ பொறுத்தவரையிலே BRS கட்சியினுடைய ஒரு செயல் தலைவராகவும் இருந்து வருகின்றார். நம்முடைய மாநிலத்தில் திமுக நேரடி எதிர்கட்சிகளாக செயலாற்றி வருகிறதோ அதுபோலத்தான் அங்கு BRSம் காங்கிரஸ் கட்சியும் நேரெதிர் கட்சிகளாக செயல்பட்டு வருகிறார்கள். இருந்தாலும் கூட அந்த மாநிலத்தின் நலன் கருதி இரண்டு கட்சிகளும் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது தெலுங்கானாவிலிருந்து ஆளும் கட்சியாக தற்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது. அதே போல தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியினுடைய கட்சியின் சார்பில் இந்த கட்சியினுடைய செயல் தலைவராக தற்போது இருக்கக்கூடிய திரு KTR அவர்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள். இருவருமே தங்களுடைய மாநிலத்தின் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு இங்கு பங்கேற்றிருப்பதாக அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்று அனைத்து பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களும் ஒன்று திரண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே, இந்த கூட்டுக்குழுவை பொறுத்தவரையிலே இது வெறும் தமிழ்நாட்டோடு முடிந்து விடாமல் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு டெல்லி வரைக்கும் நம்முடைய அடுத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்றும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். KT ராமாராவ் அவர்களுடைய இந்த கருத்து என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு தங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எனவும் தமிழ்நாடு உரிமைகளை மீட்டெடுப்பதிலே முன்னணியிலே செயல்படுகிறது என்ற வகையிலும் பேசியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.